LKS Gold House in 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம். வெல்கம் டு மெய்ப்பொருள். இப்போ உங்களுக்கு என்ன ஸ்கேம் நடந்துச்சு, என்ன பொருள் வாங்குனீங்க, எப்படி 8000 ரூபாய் கோர்ட்டுக்கு போகாமல் இழப்பீடு வாங்குனீங்க? வீட்டுக்கு ஒரு சோஃபா தேவைப்பட்டுச்சு. செக் பண்ணி பார்க்கும்போது ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் ரேட் கம்மியாக இருந்துச்சு. ஒரு 8000 ரூபாய் ரேஞ்சில். கடைகள்லையும் போய் விசாரிச்சு பார்த்தீங்களா? பேசும்போது என்ன இஷ்யூனா இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. அவங்க இங்கிலீஷில் பேசினா நம்மளால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓரளவுக்கு நானும் மேனேஜ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட அப்புறமேலு சரி சார், நான் உங்களுக்கு வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து வீட்டுக்கு அனுப்புகிறோம். அவர் போகும்போது என்ன சொல்லிட்டு போனார்னா, சார் நாங்கள் வந்து பார்த்துட்டோம், உங்களுக்கு முன்னாடி தான் பேசணும், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நீங்கள் மறுபடியும் நீங்கள் கஸ்டமர் கேர் கூப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு அசைன் ஆகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது நான் நாட்டு நடப்பு சேனல் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரதுனால அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்னிச்சர் வீடியோ போட்டிருந்தீங்க. அதில் பார்த்தா அதில் சொல்லியிருந்தாங்க, ஒன்று வந்து கன்சியூமர் கோர்ட் போகலாம், அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம கடையிலையோ இல்லை ஆன்லைன்லையோ வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி பார்த்தீங்கன்னா டிவி, சோஃபா, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அது தேவை இருக்கோ தேவையில்லையோ, இன்றைக்கி அது எல்லாமே அத்தியாவசியம் ஆயிடுச்சு. அந்த பொருட்கள்லாம் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அது எப்படி வாங்குகிறோம் அப்படின்னா, எங்கே ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பார்த்தா வாங்குகிறோம். அந்த வகையில் தன்னோட வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கியிருக்கிற ஒருத்தர் அந்த பொருளால் பாதிக்கப்பட்டார், மோசடி நடந்திருக்கு. அதனால் அவர் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகாமையே தனக்கான இழப்பீடு 8000 ரூபாயை வாங்கியிருக்காரு. ஸோ அவர் எப்படி கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகாமையே எப்படி 8000 ரூபாய் இழப்பீடு வாங்கினாரு, அவர் என்ன பொருள் வாங்கினாரு, அவருக்கு என்ன ஸ்கேம் நடந்துச்சு அப்படிங்கிறத கோயம்புத்தூரை சேர்ந்த திரு ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் வந்து வாங்கிட்டு இருப்பீங்க. அது வந்து ஆன்லைன்லேயோ இல்லை கடையிலையோ வாங்கிட்டு இருப்பீங்க. அப்படி நீங்கள் வாங்குகிற பொருளில் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டுக்கும் போக வேணாம், அவங்க கூட போய் சண்டை போடவும் வேணாம். சிம்பிளாக வீட்டில் இருந்தே அவங்கள வந்து உங்கள் வழிக்கு வர வைக்கலாம், உங்களுக்கு தேவையான இழப்பீடை நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுக்கு என்ன ஸ்கேம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாத்தையுமே கேட்குறது தான், உங்களுக்கு நடந்த இந்த ஸ்கேமை எங்கள் நாட்டு நடப்பு சேனலில் வந்து சொல்லணும்னு சொல்லி எதனால் உங்களுக்கு தோணுச்சு, எதனால் எங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணீங்க? நாட்டு நடப்பு சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போது அது நாட்டு நடப்பு சேனல் பார்த்து தான் நான் என்னோடய ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணேன். இப்போ என்ன மாதிரி பல பேர் இருக்கலாம், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். இந்த வீடியோ மூலயமா ஒரு 4 பேர் பலனடைஞ்சால் நம்மளுக்கு நல்லது இருக்கும், நம்மளால 4 பேர் பலனடைஞ்சா. நன்றி நன்றி. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன ஸ்கேம் நடந்துச்சு, என்ன பொருள் வாங்கினீங்க, எப்படி 8000 ரூபாய் கோர்ட்டுக்கு போகாமல் இழப்பீடு வாங்கினீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு ஒரு சோஃபா தேவைப்பட்டுச்சு. செக் பண்ணி பார்க்கும்போது ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் ரேட் கம்மியாக இருந்துச்சு. ஒரு 8000 ரூபாய் ரேஞ்சில். கடைகள்லையும் போய் விசாரிச்சு பார்த்தீங்களா? கடையில் இப்போ நார்மலாக தெரியும், கடைக்கு போனால் ஒரு 15000 அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஆன்லைனில் கம்மியாக இருந்துச்சு, ஏன்னா பட்ஜெட் ஃபேமிலி தான். இப்போது ஆன்லைனில் வாங்கி ஒரு 3 months நல்லா இருந்துச்சு. நான் ஏப்ரல் 2ஆம் தேதி வாங்கினேன். ஏப்ரல் 2 எந்த வருஷம் வாங்கினீங்க? 2025. இப்போ ரீசெண்டாக 2025 தான் வாங்கியிருக்கீங்க. ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். ஓகே. ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கி எத்தனை நாள் நல்லா இருந்துச்சு? அப்போது நான் மற்ற பிராண்டு வாங்காமல் ஃப்ளிப்கார்ட்டோட பிராண்டுன்னு ட்ரஸ்ட் பண்ணி தான் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்டே மேனுஃபேக்சர் பண்ணி ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்ல விற்கிறாங்களா? ஃப்ளிப்கார்ட்டோட அவங்க நிறைய ப்ராடக்ட் இருக்கு. சரி, நாளைக்கு நம்மளுக்கு எது இஷ்யூ ஆனாலே நம்ம ஃப்ளிப்கார்ட்டே டைரெக்டாக நம்ம கேட்டுக்கலாம். கரெக்ட் தான், கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இப்போது வாங்கி ஒரு 3 months கரெக்டாக இருந்துச்சு. இப்போது நம்ம யூஸ் பண்ண உட்காரும் போது அந்த உட்காந்தா குழி விழுறது, பள்ளமாகிறது, அந்த இஷ்யூலாம் வந்துருச்சு. நான் ஒரு 1 month நான் கண்டுக்கல, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி இதே வாரண்டி போயிடும், விட்டால் கிளைம் பண்ண முடியாது. வாரண்டி எத்தனை வருஷம்? 1 year வாரண்டி. 1 year வாரண்டி. அந்த நீ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போதே போட்டுருந்துச்சா? ஆமாம், பில்லில் 1 year வாரண்டி. அதுக்கு நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் 1 year வாரண்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேர் கூப்பிட்டு சார் இந்த மாதிரி எனக்கு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னேன். சார் ஓகே சார், நாங்கள் வந்து பிராண்டோட கஸ்டமர் கேர் நம்பர் தரோம், நீங்கள் அதுக்கு கால் பண்ணிக்க. நான் என்ன சொன்னேன், மேடம் அதுவும் ஃப்ளிப்கார்ட்டோட பிராண்டு தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார் ரெண்டும் ஃப்ளிப்கார்ட்டு தான், ஆனால் எங்களுக்கு தனி அவங்களுக்கு தனி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி கொடுங்க மேடம்ன்ட்டு வாங்கி நான் அந்த பிராண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். பேசும்போது என்ன இஷ்யூனா இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. இப்போ அவங்க இங்கிலீஷில் பேசினா நம்மளால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓரளவுக்கு நானும் மேனேஜ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட அப்புறமேலு சரி சார், நான் உங்களுக்கு வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து வீட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சோஃபா சரி பண்ணுறதுக்கு அதை விசிட் பண்ணேன், என்ன இஷ்யூ அப்படின்ட்டு.
டெக்னீஷியன் ஒரு 2 டேஸ் கழிச்சு அசைன் ஆனாங்க. அசைன் ஆகிட்டு ஒரு 5 மணி போல் வந்தாங்க. ஆனால் கடை வச்சுருக்கோம், கடை கிளம்புற டைமில் வந்தாங்க. வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என் கண்ணு முன்னாடி உட்காந்து ஒரு 2 பேருக்கு அவங்க எக்ஸிக்யூட்டிவ் பேசினார். பேசிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணார். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு என்ன சொன்னார்னா, அவர் ஸ்பீக்கர் போட்டு தான் பேசினார். இல்லைங்க அதை விட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அங்கே இருக்கிறவங்களாம். அவரோட மேல் டீம்லேருந்து அதாவது டெக்னீஷியன் வந்து அவங்க மேல் டீம் கால் பண்ணி அவங்க வந்து இல்லைங்க அதை விட்டுட்டு வந்துருங்க நாங்கள் சொல்லியிருக்காங்க ஃபோனில். இப்போ என்னன்னா, இப்போ புது பொருளாக இருந்தால் வாங்கி ஒரு 10 டேஸில் வந்து ரிட்டர்ன் எடுத்துப்போம். இது வாங்கி நீங்கள் வந்து 4 மந்த் ஆயிடுச்சு, அதனால் ரிட்டர்ன் எடுக்க முடியாது. நீங்கள் வந்து எங்கள் சைடில் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. நீங்கள் ஒன்று வெளியில் கொடுத்து பண்ணிக்கலாம் சர்வீஸ். இது என்னது, அப்படி இல்லைனா நீங்கள் கஸ்டமர் கேருக்கு மறுபடியும் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. இதுக்கு ஃப்ளிப்கார்ட்டோடதா இல்லை பிராண்டோட? ஃப்ளிப்கார்டு இல்லை பிராண்ட் ரெண்டும் ஒரே திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. சரி, நான் அவர் போகும்போது என்ன சொல்லிட்டு போனார்னா, சார் நாங்கள் வந்து பார்த்துட்டோம், உங்களுக்கு முன்னாடி தான் பேசணும், இந்த மாதிரி தான் சொன்னாங்க. நீங்கள் மறுபடியும் நீங்கள் கஸ்டமர் கேர் கூப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு அசைன் ஆகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த டெக்னீஷியன்ஸ் எங்களுக்கு நீங்கள் அசைன் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அசைன் ஆச்சுனாலையும் நாங்கள் கேன்சல் பண்ணி விட்டுருவோம். இப்படிலாம் சொல்கிறாங்க. லைவாக தான் சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அசைன் ஆனாலையும் நாங்கள் வீட்டுக்கு வராமல் கேன்சல் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு ஒரு அடுத்த நாள் அந்த கம்ப்ளைண்ட் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆகும். நான் வெயிட் பண்ணி மறுபடியும் ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேர் கூப்பிட்டு ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி தான் நடந்துச்சு மேடம், நான் அங்கேயும் கூப்பிட்டு பேசினேன். இப்போ அங்கே கூப்பிட்டு பேசினாலையும் ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் டெக்னீஷியன் அசைன் ஆகுறாங்க. எனக்கு அங்கே பேச முடியல, ஹிந்தி இங்கிலீஷில் பேசுகிறாங்க, நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை. நான் உங்கள்கிட்டே நான் பேசிக்கிறேன். சரி சார் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு நான் ஒரு 20 நிமிஷம் என்னோடய ப்ராப்ளம் பூரா அவங்ககிட்ட சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு, சரி சார் நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன், நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு வந்து 2 நாளில் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ளிப்கார்ட்லேருந்து கூப்பிடாமல் அந்த பொருளை வந்து ரிட்டர்ன் எடுக்க வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. ரிட்டர்ன் எடுக்காமல் எனக்கு அது கால் பண்ணாமல் ரிட்டர்ன் எடுக்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததையும் நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்த பிக்கப் எடுக்க வரவங்களோட நம்பர்லாம் வந்துச்சு. கூப்பிட்டு கேட்டேன், ஆனால் நான் சாயந்தரத்துக்குள்ளே வந்து சோஃபா வந்து ரிட்டர்ன் எடுத்துப்போம் அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம அதே பார்த்துட்டு உட்கார முடியாது, கடை இருக்குது, விட்டால் பிஸ்னஸ் போயிடும். நானும் ஈவினிங் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்த்தேன். ஒரு 5 o'clock வரைக்கும் வரல. மறுபடியும் அகைன் கால் பண்ணால் கால் எடுக்கல. சரி, கால் எடுக்கலன்ட்டு உடனே ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேர் கூப்பிட்டு, இந்த மாதிரி தான் மேடம் எனக்கு அசைன் ஆச்சு, கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னபோது, சார் உங்களோட வந்து ரிக்வெஸ்ட் வந்து கேன்சலில் இருக்குது. 5 மணிக்கு நைட்டு ரிட்டர்ன் பிக்கப் எடுக்கிறதுக்கு 11 மணி வரைக்கும் டைம் இருக்குது, 9 மணி வரைக்கும் டைம் இருக்குது, கேன்சலில் இருக்குது சார், என்னென்னு செக் பண்ணுறோன்ட்டு ஹோல்டில் போட்டாங்க. ஹோல்டில் போட்டு பார்த்துட்டு, சார் இந்த ரிக்வெஸ்ட் வந்து கேன்சல் ஆனாதான் மறுபடியும் நெக்ஸ்ட்டு நியூ கம்ப்ளைண்ட் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். நீங்கள் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் நாளைக்கு கூப்பிடுங்க, இல்லை 24 hours இல்லை 48 hours விட்டு கூப்பிடுங்க அப்படின்னு. யார் சொன்னது? ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேர் அவங்களே சொன்னாங்க. உங்களோட பொருள் 5 மணிக்கு கூப்பிட்றேன், 5 மணிக்கு வந்து கேன்சல் ரிக்வெஸ்ட்டில் இருக்குது, இது வந்து க்ளோஸ் ஆனாதான் ஒரு 48 hours இல்லை 24 hours கேன்சல் ஆயிரும், நீங்கள் மறுபடியும் கம்ப்ளைண்ட் இன்ஷியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் வெயிட் பண்ணி இது வரைக்கும் ஒரு 6-7 டைம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன இஷ்யூனா, இப்போ ஃபஸ்ட்டுருந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் புதுசாக வரவங்ககிட்ட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கஸ்டமர் கேர்னாலே அதான் பிரச்சனை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பேசுகிறோம். இப்போ அவங்ககிட்டே கேட்டுட்டேன். நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஹோல்டில் போட்டு வெயிட் பண்ணிட்டு அவங்க சொல்கிறதுக்கு வர முடியாதுன்னு நானே சொல்லிட்டேன். மேடம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கே தெரியும், நானே சொல்கிறேன் சார், உங்களோட நீங்கள் சொன்னது வந்து எல்லாமே நான் கம்ப்ளைண்ட்டாக எடுத்துட்டேன், உங்களுக்கு 2 days வந்து எங்கள் சைட்லேருந்து கால் பண்ணுவாங்க அப்படி தானே சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், நானே கேட்டேன். ஏன்னா அது ஒரு 6-7 டைம் நம்ம இதே தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ரிட்டர்ன் சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன விஷயம்னா, ஃப்ளிப்கார்ட்டும் பிராண்டும் வந்து ரிட்டர்ன் எடுக்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இங்கே இருக்கிற டெக்னீஷியன் அது ரிட்டர்ன் பிக்கப் எடுக்க வரவங்க வீட்டுக்கே வராமல் கேன்சல் பண்ணிடுறாங்க. நான் அவங்ககிட்ட சரி மேடம் நான் வேணா வெயிட் பண்ணுறேன், உங்கள் மேல் அதிகாரி யாருன்னா இருந்தால் கொடுங்க அப்படின்னு. இல்லை சார் அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது. சரி மேடம், இது ஃப்ளிப்கார்ட் பிராண்டு, பிக்கப் எடுக்கிறவங்க இ-கார்ட், ரெண்டும் ஒரே பிராண்டு தானே, நீங்களே கூப்பிட்டு கேட்கலாம்ல, ஏன்னா உங்கள் கம்பெனி தான், டெலிவரி ஏஜென்சி வேறு எதுவும் இல்லை. இல்லை சார் அதுவும் முடியாது.
எப்படி மேடம் உங்களோட பிராண்டு உங்களோட இ கார்டு தான், கூப்பிட்டு கேட்கலன்னா அதுவும் முடியாதுன்றீங்க, என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா, சரி மேடம் நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, வெயிட் பண்ணி பாருங்கள் சார், உங்களுக்கு ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெக்ஸ் ஆயிருச்சு. இப்போது நான் நாட்டு நடப்பு சேனல் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரதுனால, அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்னிச்சர் வீடியோ போட்டிருந்தீங்க. அதில் பார்த்தா அதில் சொல்லியிருந்தாங்க, ஒன்று வந்து கன்சியூமர் கோர்ட் போகலாம், அப்படின்னா கன்சியூமர் ஹெல்ப்லைனுக்கு வந்து கால் பண்ணி பேசலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நம்மளுக்கு கோர்ட்டுக்கு போகிற டைம் இல்லை, அதனால் கன்சியூமர் ஹெல்ப்லைனுக்கு கூப்பிட்டு பேசினேன். அதுலேயும் என்ன இஷ்யூனா, இப்போ தமிழில் பேசுகிறாங்க, ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் தமிழில் பேசுனாங்க ஃபஸ்ட் டைமே கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியது. ஆமாம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு நான் கால் பண்ணும் போதே தமிழில் எனக்கு கிடச்சிட்டாங்க. நான் ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக எனக்கு நடந்தது, இந்த மாதிரி தான் டெக்னீஷியன் வந்தாங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது என்னோடய கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு, சரி சார் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 30 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக சொல்யூஷன் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா இது என்னது கோர்ட் அப்ரோச் பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் எப்போ ஃபைல் பண்ணீங்க? இது கன்சூமர் ஹெல்ப்லைனில் கம்ப்ளைண்ட் எப்போ ஃபைல் பண்ணீங்க? கம்ப்ளைண்ட்டு ஒரு 1 மந்த் முன்னாடி. 1 மந்த் இல்லை 1.5 மந்த் இருக்கும் ரீசெண்டாக கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு, சரி அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணான்னு மறுபடியும் ஃப்ளிப்கார்ட்டுக்கே கூப்பிட்றேன். ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணதெல்லாம் சொல்லலை மேடம், என்னது ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் என்னோட முதல்லேருந்து கம்ப்ளைண்ட் ப்ராப்ளம்லாம் சொல்லிவிட்டு அதே தான் சொன்னாங்க. சரி மேடம் நான் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சரி சார் நீங்கள் போகிறதா இருந்தால் போங்க, நாங்கள் எங்கள் சைடில் வந்து நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுறோம். நாங்கள் என்ன மேடம் உங்களுக்கு தான் பிராண்டு, சோஃபாவும் உங்கள் பிராண்டு தான், வாங்கினதும் உங்களோட வெப்சைட் தான், ரிட்டர்ன் எடுக்க வரவங்களும் உங்களோட ஏஜென்சி தான், நீங்களே இப்படி சொன்னால் இல்லை சார் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்யூஷன் என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அதில் என்ன நடந்துச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 டைம் கால் என்னது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது, எனக்கு இப்போ பேங்க்லாம் பர்சனலாக வந்து நம்மளுக்கு பர்சனல் எக்ஸிக்யூட்டிவ்னு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, ஒரு 10 கஸ்டமருக்கு அந்த மாதிரி எனக்கு வந்து ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் ஆனாங்க. அவங்களே கூப்பிட்டுலாம் கேட்டாங்க, என்ன சார் ஆச்சு எடுத்துட்டாங்க. மறுபடியும் அவங்களே வந்து ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் வந்து மூவ் பண்ணாங்க. சரி சார் நான் மூவ் பண்ணுறேன், அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும், அப்படி ஆகலைன்னா மறுபடியும் அந்த மெயிலுக்கே வந்து நீங்கள் நாட் ப்ராப்ளம் ஐ சால்வ் அப்படின்னு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அந்த மெயிலை தேடி பார்த்தாலே அது கிடைக்கல மெயில், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இங்கே கஸ்டமர் கேர் இது கன்சியூமர் வெப்சைட்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். வெப்சைட்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? அதான் ஹெல்ப்லைனில் கம்ப்ளைண்ட் 1800114000 அந்த நம்பரா இல்லை 1915 இந்த நம்பரா? ஃபர்ஸ்ட் சொன்னேன் 1800. ஓகே அந்த நம்பர் கால் பண்ணி அந்த நம்பர் கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, இவங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டோட கஸ்டமர் டீமுக்கும் கால் பண்ணேன். கால் பண்ணிவிட்டு, மேடம் என்ன தான் இஷ்யூ, என்ன தான் பண்ணுறீங்க, இப்போது ஃப்ளிப்கார்ட் பிராண்டு ட்ரஸ்ட்டாக நம்பி தான் வாங்குகிறோம், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நாங்கள் நாளைக்கு எப்படி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பொருள் வாங்குறது, இல்லை யாருக்குன்னா எப்படி ரெஃபர் பண்ணுறது, அந்த ஒரு பொருளுக்கே நான் வச்சுட்டு நான் என்னோட வேலையும் விட்டுட்டு இதுக்கே நான் அலைஞ்சிட்டு கிடக்க முடியாதுல்ல, என்னோட வேலையும் பார்க்கணும். இப்போ வேலைக்கு போனால் தான் இல்லை அவங்க எதுவும் ரீசன் சொல்லலையா? இல்லை நீங்கள் வாங்கி 3 மாதம் ஆச்சு, ஸோ அதுக்கப்புறம் என்ன டேமேஜ் ஆனாலும் நீங்கள் தான் பொறுப்பு, உங்களால் தான் டேமேஜ் ஆகிருக்கும் அப்படின்னு எதுவுமே சொல்லலையா அவங்க? இல்லை அப்படி சொல்லலை. டெக்னீஷியன் வந்து பார்த்துட்டு டெக்னீஷியன் வந்து என்ன சொன்னார்னா, நானே கேட்டேன் என்ன இஷ்யூனால என்ன இஷ்யூ இதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, கீழே வந்து பெல்ட் வந்து ஒழுங்காக டைட் பண்ணலாம் இந்த இஷ்யூ வரும். சோஃபால கீழே பெல்ட் இந்த மாதிரி உட்காரும்போது பண்ணலாம் வந்துட்டு, அப்படி இல்லைன்னா மேலே வந்து ஃபோம் போடும்போது ஒழுங்காக வைக்கலைன்னா இந்த இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 இயர் வாரண்டி வேறு இருந்துச்சு. 1 இயர் வாரண்டி இருக்கிறதுனால நீங்கள் கிளைம் பண்ணீங்க? ஆமாம், நான் வந்து எனக்கு புது சோஃபா வேணாம், எனக்கு காசு வேண்டாம், எனக்கு இருக்கிற சோஃபாவை நீங்கள் ரிப்பேர் பண்ணி கொடுத்தா எனக்கு ஓகே, நான் வேறு எதுவும் நான் கேட்கல அப்படின்னு. இல்லை சார் நாங்கள் வந்து ரிட்டர்ன் எடுக்கிறோம், இது எங்கள் சைடில் ஒன்றும் பண்ண முடியாது, சர்வீஸும் பண்ண முடியாது, நாங்கள் ரிட்டர்ன் தான் எடுக்கிறோம், இது ரிட்டர்ன் எடுக்கிற ஆப்ஷன் இல்லை அப்படின்னா. மேடம் நான் உங்கள்கிட்ட ரிட்டர்னே கேட்கல, நான் வந்து ரீஃபண்டும் கேட்கல, எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்தாவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்ட்டு அந்த கால் அதோடு முடிஞ்சிச்சு. மறுபடியும் அசைன் ஆனாங்க. அசைன் ஆகிறவர்கிட்டையும் நான் சொன்னேன், அண்ணா வந்து எடுத்துருங்க தயவு செஞ்சு, கன்சியூமர் ஹெல்ப். அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க? பொருள் முடிவு பண்ணிட்டீங்க? பொருள் வேண்டாம்னு அது வரைக்கும் முடிவு பண்ணல. கன்சியூமர் ஹெல்ப்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அடுத்த நாள் வந்து எனக்கு இனிஷியேட் பண்ணாங்க ரிட்டர்ன் எடுக்க. ரிட்டர்ன் எடுக்க வரவங்ககிட்டையும் நான் நம்பர் அசைன் ஆகிடுச்சு. அசைன் ஆன அப்புறமேல நான் அவங்ககிட்ட கூப்பிட்டு சொல்கிறேன்,
ஆனால் அந்த மாதிரி எடுத்துருங்க, ஏன்னா இது வரைக்கும் 4-5 டைம் வந்து ரிட்டர்ன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு போயிடுறீங்க. கன்சியூமர் கோர்ட்டில் கன்சியூமர் ஹெல்ப்லைனில் கேஸ் கொடுத்துருக்கு. அப்படி இல்லைன்னா உங்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது கோயம்புத்தூரில் எஸ்ஹெச் காலனி பக்கத்தில் இருக்குது, வண்டிபுதூர் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரிண்ணா எதுக்குண்ணா பிரச்சனை, வேண்டாம் வந்து எனக்கும் வேலை இருக்குது, தேவையில்லாமல் எதுக்கு அலைஞ்சிட்டு வந்து ரிட்டர்ன் எடுத்துருங்க, ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அப்படின்னாங்க. சரிண்ணா வந்து சாயந்தரம் கன்ஃபார்மாக எடுத்துரும் அப்படின்னாங்க. வரவே இல்லை. அப்பயும் வரல. எத்தனை தடவை சொன்னாலும் சொன்னாலும் வரல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் ஹெல்ப்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து அவங்களுக்கு மெயில் பண்ணியிருப்பாங்களாட்டுங்குது. அதை பார்த்துட்டு எனக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து கூப்பிட்டாங்க. நான் அதுக்கு முன்னாடி கூப்பிட்டேன். ஒரே டைமில் 2 கம்ப்ளைண்ட்டு இதாயிருச்சு. நான் பர்சனலாக கால் பண்ணதும் அசைன் ஆயிருச்சு, ஃப்ளிப்கார்ட்லேருந்து கூப்பிட்டும் அசைன் ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, சரி ஃப்ளிப்கார்ட் சிஇஓக்கு நம்ம மெசேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃப்ளிப்கார்ட் சிஇஓ எடுத்து மெசேஜ் பண்ணேன். அங்கே மெசேஜ் பண்ணாலே ஃப்ளிப்கார்ட் அது இது ட்விட்டரில் மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு, ட்விட்டரில் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கேயும் போட்டேன். பட் அங்கேயும் அது சரியான ரிப்ளை வரல. அங்கே கொடுத்தாலே என்ன, ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் உங்கள் ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் பண்ணிடுவோம், ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு இரிட்டேட்டிங் ஆச்சு. அதுலேயே ஒரு 2-3 மந்த்ஸ் போயிடுச்சு. ஒரு பொருள் பின்னாடி 2-3 மந்த்ஸ் நம்ம ஓடனா நம்மளுக்கும் வேலை இருக்குது. இப்போ வேலைக்கு போனால் தான் மற்ற செலவெல்லாம் பார்க்க முடியும். ஒரு 8000 ரூபாய்க்காக நம்ம ஓடிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு, எனக்கு அசைன் ஆனவங்க கூப்பிட்டு சார் உங்கள் ப்ராப்ளம் புரியுது, ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து ஷார்ட் அவுட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 1 வீக் கழித்து ஃப்ளிப்கார்ட்டில் அசைன் பண்ணி வந்து பொருளை ரிட்டர்ன் எடுக்க வரும்போது எனக்கு என்ன இஷ்யூனா, 7 மணி போல் வந்தாங்க ஈவினிங். நான் கடை வச்சுருக்கேன், நான் கடைக்கு போயிட்டேன் ஈவினிங். கடையில் ஃபுல்லாக கூட்டம் நிற்கிது, ஆள் இல்லை. இங்கே ரிட்டர்ன் எடுக்க வரவங்க அர்ஜென்ட் படுத்துகிறாங்க. என்னென்னா, நீங்கள் வரலன்னா போயிடுவோன்ட்டு. கடைக்கும் வீட்டுக்கும் ஒரு 3 கிலோமீட்டர். நான் அங்கேயும் விட்டு வர முடியாது, இங்கேயும் விட்டு வர முடியாது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சமாளித்து எடுத்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு ஒரு 3 டேஸில் நான் எந்த வகையில் பேமெண்ட் பண்ணணும் அதில் எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. எந்த வகையில் பேமெண்ட் பண்ணீங்க? அதாவது ஸ்னாப்மிட்னு ஒரு அப்ளிகேஷன், அதில் இஎம்ஐலாம் தருவாங்க. அந்த மூலயமா நான் இஎம்ஐயில் வாங்கியிருந்தேன். எவ்வளோ பே பண்ணீங்க? 0 டவுன் பேமெண்ட் தான். அதான் மொத்தம் பே பண்ணது 8,000. அந்த 8,000 உங்கள் அக்கௌண்ட்டுக்கே திரும்ப வந்துருச்சு. ஓகே, சூப்பர். இப்போ கன்சியூமர் ஹெல்ப்லைன் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி எத்தனை நாளில் இல்லை எத்தனை மாதத்தில் பொருள் வந்து திருப்பி ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க? கன்சியூமர் ஹெல்ப்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே எனக்கு 2 வீக்ஸ்க்குள்ளே ப்ராசஸ் பண்ணிட்டேன். சூப்பர். இப்போ அந்த பொருள் ரிட்டர்ன் எடுத்ததுலேருந்து எத்தனை நாளில் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணாங்க? 3 ஒர்க்கிங் டேஸ். ஓ, சூப்பர். அதோட பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஓகே. இப்போ அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சோஃபா வாங்கிட்டீங்களா? இல்லை, இன்னும் வாங்கலை. இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கு. ஓகே. இனிமேல் தான் பார்க்கணும். ஓகே. சரி, இப்போ இந்த ஒன் டைம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதுனால உங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினீங்களா, இல்லை எல்லாமே கடையில் தான் வாங்குறீங்களா? இல்லை, நான் மேக்ஸிமம் ஆன்லைனில் தான் வாங்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. இப்போ இதில் ரீசெண்டாக என்னென்னா, இப்போ அமேசான் ஃபயர் ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வாங்கி ஒரு 1 இயர் அமேசானில் தான் வாங்கினீங்க? அமேசான் அவங்களோட ஓன் பிராண்டு தான். ஓகே. யூஸ் பண்ணும்போது நல்லா தான் யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபயர் ஸ்டிக்கில் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. ரிமோட்டு கொஞ்சம் நாளடிவில் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. சரி, வாரண்டி நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. சரி, என்ன ஆப்ஷன்னா வேறு ரிமோட் வாங்கலான்ட்டு அமேசானில் சர்ச் பண்ணி வேறு ரிமோட் ஒன்று வாங்கினேன். நான் ஃபஸ்ட்டு நினச்சது வந்து அதில் ஒரிஜினல் ரிமோட்டுன்னு போட்டிருந்தாங்க. நான் அமேசானோட ஒரிஜினல் ரிமோட்டுன்னு நினச்சி வாங்கிட்டேன். அந்த ரிமோட்டில் பிராண்ட் நேம் எதுவும் போடல? பிராண்ட் நேம்லாம் எதுவும் போடல. அமேசான் ஒரிஜினல் போட்டிருந்தாங்க. நான் அமேசானோட ஒரிஜினல் ப்ராடக்ட்னு நினச்சி வாங்கிட்டேன். வாங்கி ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் வந்து பேட்டரி அதிகமாக கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அது நம்ம 2 டேஸ்க்கு 1 டைம் புது பேட்டரி போடுற மாதிரி இருக்குது. அது நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுக்கு வந்து வாரண்டி இருந்துச்சு. 1 இயர் ரிமோட்டுக்கு 1 இயர் வாரண்டி இருக்குது. சரின்ட்டு நான் அமேசான் கஸ்டமர் கேரில் கூப்பிட்டு சொன்னேன் என்னோட பிரச்சனையை. எல்லா பிரச்சனையும் கேட்டுட்டு அவங்க எதுவுமே சொல்லலை. ஒரு ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம், செல்லர்கிட்ட கேட்கணும் சார் அப்படின்னாங்க. என்னோட கால் வந்து ஹோல்டில் வச்சுட்டு செல்லர்கிட்ட கேட்டாங்க. செல்லர்கிட்ட கேட்டு செல்லர் வந்து ரிட்டர்ன் எடுக்க இனிஷியேட் பண்ணிட்டாங்க. சார், நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணி வாங்கினீங்க? அது வந்து 500. 499 வாங்கிட்டேன். இது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு 1 வீக்குள்ளே வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டு
எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. நான் பேங்க்லேருந்து பே பண்ணேன். திருப்பி பேங்க் வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க ஒரு 1 வீக்குக்குள்ளே. இப்போ என்னன்னா, இப்போது இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பொருள் வாங்குகிறோம் ஆன்லைனில் ஈஸியாக இருக்குன்ட்டு, அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை ஈஸியாக நம்மளுக்கு சால்வ் பண்ணால் நம்மளுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஒரு பொருள் நம்ம வாங்கும்போது டக்குன்னு வந்து டெலிவரி ஆயிடுது, அதோட பின்னாடி வந்து நம்ம எதுவும் யோசிச்சு பார்க்க மாட்டோம்னா அதுக்கு மட்டும் பதில் சீக்கிரம் வர மாட்டேங்குது, சொல்யூஷன் சீக்கிரம் வர மாட்டேங்குது. நிறைய பேர் வாங்கிடுறாங்க ஆன்லைனில், அது வாரண்டி எப்படி கிளைம் பண்ணுறது என்னன்னே தெரியாமல் வாங்கிடுறாங்க. அது பொருளும் வேஸ்ட்டு, காசும் வேஸ்ட்டு. சார் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பொருள் வாங்குறவங்கள 5ல் ஒருத்தர் வந்து இந்த டேமேஜான ப்ராடக்டை ஃபேஸ் பண்ணுறது, இல்லாட்டி டூப்ளிகேட் ப்ராடக்டை ஃபேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனையை வந்து எதிர்கொள்கிறாங்க. அதே மாதிரி 20%, அதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுல 20% வந்து இந்த மாதிரி விஷயங்களால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் தெரியுது. அதனால் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் சரி, இல்லை ஆஃப்லைன்லேயும் சரி, கடையிலையும் சரி, ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வாரண்ட்டி 1 வருஷமாக, அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி 1 வருஷமோ 2 வருஷமோ வாரண்ட்டி கொடுப்பாங்க. அந்த வாரண்ட்டி கொடுக்குறாங்கன்னு மட்டும் கேட்டு வாங்கிட்டு வராமல், அந்த வாரண்ட்டியில் என்னென்ன டேமேஜ் ஆனால் இதில் கவர் ஆகும், என்னென்ன டேமேஜில் இதில் கவர் ஆகாது அப்படிங்கிறத அந்த கடையிலே கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்குங்க. ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா கஸ்டமர் கேருக்கு ஃபோன் போட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம வாரண்ட்டி இருக்குல்ல, 1 வருஷம் இருக்குல்ல, நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போய் நின்னோம்னா, இல்லைங்க இதெல்லாம் கவர் ஆகாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம தான் வந்து சஃபர் ஆகணும். அதனால் கடையில் பொருள் வாங்க போகிறீங்கனாலும் சரி, இல்லை ஆன்லைனில் பொருள் வாங்க போகிறனாலும் சரி, நீங்கள் வந்து அந்த பொருளால் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்கள் சைடு எந்த தப்பும் இல்லை, எல்லா ப்ரூஃபும் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த கடையிலலாம் போய் சண்டை போட்டுக்கிட்டு அவசியம் இல்லை. ஒரு தடவை கேளுங்க, சண்டை போட்டுக்கிட்டு அவசியம் இல்லை. அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல, சொல்யூஷன் தரல அப்படின்னா கன்சூமர் கோர்ட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. திரு ரவிச்சந்திரன் சார் மாதிரி கன்சூமர் ஹெல்ப்லைன் நம்பர் 1800114000 இந்த நம்பருக்கோ, இல்லை 1915 இந்த நம்பருக்கோ நீங்கள் ஃபோன் போட்டு தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சாருக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி 2 வாரத்தில் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. அப்புறம் 3ஆவது வாரத்துக்குள்ளே அமௌண்ட்டு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கன்சூமர் கோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் அது எப்போ போகலாம் அப்படின்னா, நம்ம வாங்கியிருக்க பொருள், அந்த பொருளோட அந்த சர்வீஸோட வேல்யூ வந்து பெருசாக இருக்குது, ரொம்பவே மன உளைச்சல் ஆகிட்டோம், ரொம்பவே அலைஞ்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இது வந்து கண்டிப்பான முறையில் கன்சூமர் கோர்ட்டுக்கு போய் நியாயமான ஒரு இழப்பீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் நம்ம கன்சூமர் கோர்ட்டுக்கு போகலாம். அப்படி கன்சூமர் கோர்ட்டுக்கு போனால் அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ளே நமக்கு வந்து கேஸ் முடிஞ்சிடும். பட் சார் கேஸில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சோஃபா தான் வாங்கியிருக்காரு, 8000 தான் வாங்கியிருக்காரு. ஸோ அவர் கன்சூமர் கோர்ட் வரைக்கும் போகணும்னு விருப்பப்படல, எனக்கு அந்த 8000 கிடைச்சா போகுதுன்னு சொல்லி கன்சூமர் ஹெல்ப்லைனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்கிட்டார். ஸோ இந்த மாதிரியும் கன்சூமர் கோர்ட்டுக்கு போகாமல் இந்த மாதிரியும் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த கன்சூமர் அவேர்னஸ் சம்மந்தமாக நிறையா பேட்டி போட்டிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் கூட கன்சூமர் கேசஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக நம்ம சேனலில் ஒரு போலிங் போட்டிருந்தோம். இந்த பேட்டி கன்சூமர் விழிப்புணர்வு பேட்டிகள்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரேட்டிங் கொடுங்கன்னு சொல்லி போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருந்தீங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ உங்களோட ஊக்கமும் ஆதரவும் வந்து எங்களுக்கு தொடர்ந்து இதே மாதிரி மக்களுக்கு மத்தியில் கன்சூமர் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி செயல்பட வைக்குது. ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்களும் கன்சூமர் கேஸ் சந்திச்சிருக்கீங்க, நீங்கள் வாங்கியிருக்கிற பொருளில் சேவையில் ஏமாற்றப்பட்டு கன்சூமர் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கீங்க, கோர்ட் வரைக்கும் போய் ஜட்மெண்ட் வந்திருக்கு, வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ மெயில் அடிக்கோ உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. இல்லை சார் மாதிரி கன்சூமர் கோர்ட்டுக்கெல்லாம் போல கன்சூமர் ஹெல்ப்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் வந்து என்னோட பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் அது மறக்காமல் வந்து சொல்லுங்கள். அது அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சாமானியனாக இருந்தாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கோ மெயில் அடிக்கோ டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களை சார் மாதிரியே உங்களையும் நம்ம மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் கூப்பிட்டு வச்சு உங்கள் மூலமாக லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு கன்சூமர் அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். மறக்காமல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு நடந்த ஒரு ஸ்கேமை வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தி எங்கள் மூலமாகவும் உங்கள் மூலமாகவும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே, இனி அடுத்த ஒரு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் இதே மாதிரி ஒரு கன்சூமர் அவேர்னஸோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி. எப்படா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் மாசம் 10,000 ரூபாய் காணாம போதேன்னு பார்த்தா அது ஒருத்தன் திருடல, 100 ரூபாயா 100 பேர் திருடுறான்.